வணக்கம். நமது வரலாற்று விளக்கத் தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு மாபெரும் வரலாற்று பயணத்தை மேற்கொள்ள போறோம். அதுவும் ரொம்ப அமைதியா, ஆழமா, பண்டைய இந்தியாவோட தலையெழுத்தையே மாத்துன அந்த பல நூறாண்டு கால போர்களை பத்தி அலச போறோம். இது வெறும் தேதிகளோட தொகுப்பு இல்லங்க, ஆதிக்கத்துக்கான தாகம், பேரரசுகளோட எழுச்சி, வீழ்ச்சின்னு ஒரு பிரம்மாண்டமான கதை இதுல இருக்கு. தயாரா இருக்கீங்களா? ஆரம்பிக்கலாம். இந்த மிகப்பெரிய வரலாற்று நாம ஈஸியா புரிஞ்சுக்க 5 முக்கியமான கட்டங்களா பிரிச்சிருக்கோம். முதல்ல நம்ம புவியியல் அமைப்பை பத்தி பார்ப்போம். அப்புறம் வடக்க நடந்த அந்த மாபெரும் மும்முனை போர், அதைத் தொடர்ந்து தெற்கே நடந்த ஆதிக்க போட்டிகள்னு நம்ம பயணம் தொடரும். முதல் பகுதியான இந்திய பெருங்கண்டம், இதுக்குள்ள போவோம். பண்டைய படைகளோட நகர்வுகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எந்த நிலப்பரப்புல மோதிக்கொண்டாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த நிலப்பரப்பு தான் அவங்களோட அரசியல் வியூகங்களையும் அதிகார ஆசைகளையும் பெருமளவு தீர்மானிச்சது. இத ஸ்ரீ அரவிந்தர் ரொம்பவே சிறப்பா விளக்கியிருக்காரு. அவர் சொல்றது கவனிங்கல்ல, வடக்கே பிரம்மாண்டமா உயர்ந்து நிக்கிற இமயமலையிலிருந்து தெற்கே பறந்து விரிஞ்சிருக்க பெருங்கடல்கள் வரைக்கும் நம்ம துணை கண்டத்தோட புவியியல் அமைப்பு எப்படி ஒரு தனித்துவமான போர்க்களத்தை உருவாக்குச்சுன்னு இது துல்லியமா காட்டுது. அதாவது வெளியுலகத்திலிருந்து இயற்கையாவே நாம பிரிக்கப்பட்டிருந்தாலும் உள்ளுக்குள்ளேயே மாபெரும் பேரரசுகள் ஒண்ணுக்கொன்னு மோதிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய களமா அமைஞ்சிருச்சு. சரி, இப்போ இரண்டாவது பகுதிக்கு வருவோம். கிபி 647ல புகழ்பெற்ற மன்னர் ஹர்ஷர் இறந்ததுக்கு அப்புறம் வட இந்தியாவோட அரசியல் மையம் அப்படியே ஒரு குறிப்பிட்ட நகரத்தை நோக்கி மாற ஆரம்பிச்சது. அந்த ஒரு ஒற்றை நகரம்தான் அடுத்த பல நூற்றாண்டுகளுக்கு ஒரு மாபெரும் அதிகார சின்னமா உருவெடுத்துச்சு. அது என்ன நகரம்னு கெஸ் பண்ண முடியுதா? ஆமாங்க, அதுதான் கன்னோசி, அதாவது கன்னோஜ். ஹர்ஷருக்கு பிந்தைய காலத்துல ஒரு ஏகாதிபத்திய அதிகாரத்தோட உச்சக்கட்ட அடையாளமா இந்த கன்னோசி மாறிடுச்சு. கங்கை நதி படுகையோட மையத்துல அமைஞ்சிருந்த இந்த நகரத்துல அளப்பரிய செல்வமும் வளங்கொழிக்கும் விவசாய நிலங்களும் இருந்துச்சு. இத கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறவங்க தான் ஒட்டுமொத்த வட இந்தியாவுக்கே அதிபதி அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவானதால அதை கைப்பற்ற பல தலைமுறைகளா மாபெரும் மோதல்கள் வெடிக்க ஆரம்பிச்சுது. இது நம்மள மூணாவது பகுதிக்கு, அதாவது இந்திய வரலாற்றோட மிக முக்கியமான ஒரு காலகட்டத்துக்கு அழைச்சிட்டு போகுது. கென்னோசிய முழுமையா ஆக்கிரமிக்க நடந்த ஒரு மாபெரும் மும்முனை போராட்டத்தை பத்தி தான் இப்போ நாம ரொம்ப விரிவா அலச போறோம். இங்க நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஏதோ பக்கத்து நாடுகளுக்குள்ள நடக்கிற சாதாரண எல்லை பிரச்சனை கிடையாது. மாறாக மாபெரும் சக்தி வாய்ந்த 3 தனித்துவமான பேரரசுகளுக்கு இடையில நடந்த ஒரு மிகப்பெரிய புவிசார் அரசியல் முட்டுக்கட்டு. இததான் வரலாற்று ஆய்வாளர்கள் மும்முனை போராட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தரவுகளை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான சித்திரம் கிடைக்கும். இந்த 3 மாபெரும் பேரரசுகளும் எப்படி கன்னூசிய சுத்தி வளைச்சிருந்தாங்கன்னு பாருங்களேன். மேற்கு மற்றும் மேல்கங்கை சமவெளியிலிருந்து கூர்ஜர பிரதிகாரர்களும், கிழக்குல வங்காளம் மற்றும் பீகார ஆண்ட பாலர்களும், தெற்கே தக்கான பகுதியிலிருந்த ராஷ்டிரகூடர்களும் இந்த கன்னூசியை கைப்பற்ற காத்துட்டு இருந்தாங்க. இந்த 3 மாபெரும் சக்திகளும் தங்களுக்குள்ள சம பலத்தோட மோதிக்கிட்டதுதான் இதோட சிறப்பே. இது ஒரு பிரம்மாண்டமான செஸ் விளையாட்டு மாதிரி இருந்துச்சு. அதிகாரத்தோட ஓட்டம் எப்படி இருந்துச்சுன்னு கவனிக்கிறது உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமான ஒண்ணு. அதாவது பாலவம்சத்த மன்னரான தர்மபாலர் பிரதிகார மன்னர் வத்சராஜாவால தோற்கடிக்கப்படுறார். ஆனா அதே வத்சராஜா தெற்குலருந்து வந்த ராஷ்டிரகூட மன்னரான துருவனால வீழ்த்தப்படுறார். எப்படி ஒரு ட்விஸ்ட் பாத்தீங்களா? இந்த முதல் சுழற்சி கன்னோசிய யார் கைப்பற்றுவது அப்படிங்கறதுல இருந்த கடுமையான போட்டியையும் அங்க இருந்த நிலையற்ற தன்மையும் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. அடுத்ததா, காலங்கள் மாறினாலும் அடுத்த தலைமுறையிலும் இந்த சுழற்சி அப்படியே எப்படி தொடருதுன்னு பாருங்க. 2ஆம் நாகபட்டர் அப்படிங்கிற பிரதிகார மன்னர் திரும்பவும் பாலர்களை தோற்கடிக்கிறார். ஆனா கொஞ்ச காலத்திலேயே அவரும் 3ஆம் கோவிந்தன் என்ற வலிமையான ராஷ்டிரகூட மன்னரால வீழ்த்தப்படுறார். ஒரு வம்சம் ஜெயிக்கிறதும் அப்புறம் இன்னொரு வம்சத்துக்கிட்ட தோக்கிறதும்னு இது ஒரு முடிவே இல்லாத அதிகார சக்கரமா அப்படியே சுழன்றுகிட்டே இருந்துச்சு. சரி, வடக்கே இந்த 350 ஆண்டுகால போராட்டம் இவ்வளவு தீவிரமா நடந்துட்டு இருந்த அதே நேரத்துல தெற்கில என்ன நடந்துச்சு? அங்கேயும் இதுக்கு சற்றும் சளைக்காத ஒரு கடுமையான மோதல் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. தென்னிந்திய பகுதியிலையும் மாபெரும் சக்திகள் தங்களுக்குள்ள மோதிக்க ஆரம்பிச்சாங்க. அதைத்தான் இந்த 4வது பகுதியில பார்க்க போறோம்.
இங்க நாம பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் இடையிலான ஒரு ஆழமான மோதலை தெளிவா ஒப்பிட்டு பார்க்க முடியும். இவங்களோட முதன்மையான நோக்கம் வெறும் புகழுக்காக மட்டும் இல்ல, வளம் கொடிக்கும் கிருஷ்ணா மற்றும் துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட அந்த வளமான நிலப்பகுதியின் மேல முழுமையான ஆதிக்கத்தை செலுத்துறதுதான். வளங்களுக்கான இந்த தேடல் தான் இவங்கள காலங்காலமா போர்க்களத்துல நிறுத்தி வச்சுது. பல பத்தாண்டுகளா சிந்தப்பட்ட ரத்தத்தோட வரலாற்ற இந்த டைம்லைன் ரொம்ப சுருக்கமாவும் ஆழமாவும் காட்டுது. இரண்டாம் புலிகேசி கடம்பர்களை வீழ்த்துவதும், அதுக்கப்புறம் பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் சாளுக்கிய தலைநகர் வாதாபிய கைப்பற்றுவதும், அதன்பின் இரண்டாம் விக்ரமாதித்யன் காஞ்சியை தாக்குவதும்னு இது ஒரு தொடர்ச்சியான பழிவாங்கும் படலமாவே இருந்துச்சு. தலைநகரங்கள் சூறையாடப்படுறதும் அப்புறம் திரும்பவும் கைப்பற்றப்படுறதும்னு ஒரு வழக்கமான ஆனா பயங்கரமான தாழமாவே இது மாறிடுச்சு. அந்த காலத்த முதன்மை சான்றுகள்ல இருந்து எடுக்கப்பட்ட இந்த ஆழமான மேற்கோள சுஞ்ச கவனிங்கள. பரமேஸ்வரவர்மனோட கூரம் செப்பேடு இப்படி சொல்லுது: போர்க்களத்துல புலிகேசியின் முதுகில் வெற்றி என்ற சொல்லை ஒரு தட்டில் எழுதுவது போல எழுதினார். இத கேட்கும்போதே நமக்கு அதிர்கிறது இல்லையா? இது வெறும் நிலத்துக்கான அரசியல் போர் மட்டும் கிடையாதுங்க. இது தென்னக மன்னர்களிடையே நிலவிய ரொம்ப ஆழமான, தனிப்பட்ட மற்றும் கௌரவம் சார்ந்த பெரும் பகையாவே இருந்திருக்கு அப்படிங்கறத இது ஆணித்தரமா நிரூபிக்குது. இப்போ நம்ம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். மாறிக்கிட்டே இருந்த இந்த எல்லைகளுக்கும் புகழ்பெற்ற படையெடுப்புகளுக்கும் கடைசியா என்னதான் முடிவு? இத்தனை நூறாண்டுகளா சிந்தப்பட்ட ரத்தமும் பல தலைமுறைகளோட உழைப்பும் வரலாற்றுல எப்பேற்பட்ட தடயங்களை விட்டுச் சென்றிருக்குன்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த போர்களோட விளைவா பாத்தீங்கன்னா பெரும் செல்வங்கள் கொள்ளையெடுக்கப்பட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுச்சு. அதோட தங்களோட வெற்றிகளை கொண்டாடுறதுக்காக காஞ்சி கைலாசநாதர் கோயில் மாதிரி பிரம்மாண்டமான காலத்தால் அழியாத கட்டிடக்கலை அதிசயங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம பழைய சகாப்தங்கள் ஒழிக்கப்பட்டு விக்ரம சகாப்த மாதிரி புதிய கேலண்டர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. எல்லாவற்றுக்கும் மேலா இந்த தொடர்ச்சியான ராணுவ நகர்வுகள் மூலமா வடக்கிற்கும் தெற்கிற்கும் இடையே ஒரு கலாச்சார ஒருங்கிணைப்பு கூட ஏற்பட்டுச்சு. இது ஒரு புறம் நமக்கு ஆச்சரியமா இருந்தாலும் இதுக்காக அவங்க கொடுத்த விலை கொஞ்சம் நஞ்சமில்ல. கடைசியா உங்களை சிந்திக்கத் தூண்டுற ஒரு கேள்வியோட இந்த விளக்கத் தொகுப்பை நான் நிறைவு செய்றேன். பல நூற்றாண்டுகளா தங்களுக்கு இணையே இல்லாத முழுமையான அதிகாரத்தை பெறணும்னு அவங்க கிட்ட இருந்த அந்த தொடர்ச்சியான தாகம் இறுதியில அவங்களோட சொந்த வளங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு அந்த மாபெரும் பேரரசுகளோட வீழ்ச்சிக்கு தாங்களே காரணமா அமைஞ்சிருச்சோ? அதிகாரத்தோட உச்சத்தை தொடணுங்கிற ஆசையே அவங்களுக்கு அழிவ தேடி தந்ததா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி சிந்திச்சு பாருங்க. இந்த ஆழமான வரலாற்று பயணத்துல கூட இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.